ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்தில் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அத்திமரத்தின் கீழே இருந்தாய் என்று நான் சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவர் மேலுள்ள விசுவாசம் பெரிதானவைகளை காண செய்யும். தேவன் மேலுள்ள விசுவாசம் பெரிய பெரிய காரியங்களை நாம் காண்பதற்கு உதவி செய்யும். If we have faith upon our God, then we will receive the greater things from God. We will see greater things from the Lord. தேவனிடத்தில் பெரிய காரியங்களை நாம் காண முடியும் என்று இந்த வேத பகுதி சொல்லுவதற்கு முக்கிய மூல காரணம் விசுவாசம். நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் நம்மை பெரியவர்களாக மாற்றும், பெரிய காரியங்களை காண செய்யும், பெரிய காரியங்களுக்கு நேராக நம்மை வழி நடத்தும். இந்த விசுவாசம் வேண்டும். வேதம் அதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. விசுவாசிக்கிறவன நடக்கும் அடையாளங்களாவன இந்த ஆண்டவர் சொல்லிவிட்டு, பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிகளை சுகமாக்குவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு எதுவான ஒன்றும் அவர்களை சேதப்படுத்துவதில்லை என்றெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பட்டியலுக்கு மேலே கொடுக்கப்பட்டது one who have faith upon me. ஒரு மனிதன் தன் மேல் விசுவாசம் வைத்தால் அவனுக்கு இந்தந்த கிருபைகள், இந்தந்த ஆசீர்வாதங்கள், இந்தந்த நன்மைகளை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவன் மேலுள்ள விசுவாசம் நம்மை பெரிய காரியங்களுக்கு நேராக வழி நடத்தும். அவர் மேலுள்ள விசுவாசம். இப்ப நம்ம யார் மேல விசுவாசம் வைக்கிறோம்? யாரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறோம்? தேவனை சிலர் நம்புவதை விட்டுவிட்டு மனிதர் மேலும் உலக காரியத்தின் மேலும் விசுவாசம் வைப்பார். சிலர் அவன் கார் மேல விசுவாசம் வைப்பான், டிராக்டர் மேல விசுவாசம் வைப்பான். ஆனா முழங்கால் படித்து ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் வல்லமை உண்டு என்பதை நிறைய பேர் விரும்புவது இல்லை, விசுவாசிப்பதில்லை. பவுல் சொல்ற, நீ விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசித்தாதான் தேவனுடைய பெரிய காரியங்களை காண முடியும். நமக்கு ஃபெய்த் இல்லை, விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம பெரிய காரியங்களை காண முடியாது. இப்ப கடைக்கு போறோம், அந்த கடைக்காரர் சொல்றாரு, ஒரு பழக்கடைக்கு போறீங்கன்னா அந்த கடைக்காரர் சொல்றாரு, இந்த பழம் நல்லா இருக்கும். சிலர் அழிவு போன பழத்தையே ஏமாத்தி விற்கிற ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு அப்புறம் வர இந்த படம் நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நல்லா உண்மையான மனிதனா இருந்தா அவன் சொல்லுவான், இது நல்லா இருக்கும் பாருங்க. உடனே நாம ஒரு நம்பிக்கை வைக்கிறோம், அவன் சொல்லிட்டான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு. அதை நம்ம வாங்கி கொண்டு போய் வீட்டில் நம்ம சாப்பிடும்போது தான் தெரியும் அந்த பழத்தினுடைய மேன்மை. ஆனால் சில இடத்துல ஏமாற்றி வைப்பார்கள். எப்படின்னா, நல்லா இல்லாத பழத்தை கூட நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், வியாபாரம் ஆகணும் அவனுக்கு. நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வெட்டி வாயில வச்சாதான் தெரியும் அந்த பழத்தினுடைய தன்மை அவ்வளவு கேவலமா இருக்கும். அப்ப நம்ம யார் மேல விசுவாசம் வைக்கணும், எதன் மேல விசுவாசம் வைக்கக்கூடாது என்பது அனுபவத்தில் புரிந்து கொள்ளுவோம். இப்ப நம்முடைய அனுபவம் என்ன? மனிதர் மேல் விசுவாசம் வைக்கும்போது நிறைய இடத்துல தோற்று போறோம், நம்பிக்கை இழந்து போகிறோம். தேவன் மேல் விசுவாசம் வைக்கும்போது தோல்வியே இல்லை, ஆண்டவர் அழகா நடத்தி கொண்டு போறார். அதை அறியணும். இப்ப நான் தேவன் மேல எப்படி நான் விசுவாசம் வைத்து இந்த பெரிய காரியங்களை நான் பார்க்கணும்.
இயேசுவின் இடத்துல நாத்தான்வேல் இயேசுவை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லைன்னா, அவனை சீசர்ல ஒருத்தர் கூப்பிடுறார். ஏப்பா, நாங்க அங்க போனோம், அந்த கூட்டத்துக்கு போனோம், இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கார், அவரை பார்த்தா எனக்கு மேசியா மாதிரி தெரியுது, அவரு பேசுற பேச்செல்லாம் கேட்டினா அப்படி அப்படி இருக்கு, நீ வந்து கேட்டு பாரு. உடனே நாத்தான்வேல் சொல்றார், அவர் எந்த ஊருக்காருப்பா? நம்ம ஊரா? அப்ப இவன் சொல்றான், அவர் நாசரேத்துல இருந்து வந்தார். அவர் ஃபுல் டீட்டெயில் இவனுக்கு தெரியாது, அந்திரேயாவுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில் தெரியாது. எனக்கு சொல்றார் அவர் நாசரேத். உடனே இவர் சொல்றார், ஏப்பா பைபிள் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நாசரேத்துல இருந்து ஒரு நன்மை வராது. அந்த பாரியா, நன்மை வராது, நன்மை வரும். அவர் வந்து பாரு, நீ வேதம் நல்லா படிச்சிருக்கல, உனக்கு நல்ல அறிவு இருக்குல்ல, வேதத்தை பத்தி நல்லா கற்றுருக்கல, வாயா வந்து பாரு, அவர் எப்படி பேசுறாரு என்னன்னு பாரியா, உன் பார்வையில் அவர் கண்டுபிடிச்சிடலையா. இப்ப நான் போயிருக்கிற இடம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, நீ வா, எனக்கு சொல்லி கொடு, வா. என்னென்ன சொல்லி கூப்பிட்டானோ தெரியாது, கூப்பிட்டு வந்தாச்சு. இங்க வந்த உடனே ஒரு இன்ட்ராக்ஷன். உத்தம கபரற்ற இஸ்ரவேலே அப்படின்னு அவர் சொன்ன உடனே நம்ம ஆளுகளுக்கு அப்படியே கப்புன்னு என்ன எப்படி வருது தெரியும். How can he know? How can Jesus know about me? அவரை வரவேற்கிறதே ஒரு வித்தியாசமா வரவேற்கிறார் கர்த்தர். அப்படி வரவேற்றுட்டு உடனே ரவி அப்படின்டா, ஏய் நீ அந்திரைய கூப்பிட்டப்ப என் மேல விசுவாசம் இல்லாம தான் நீ வந்த. இப்ப ரவின்னொடனே இவர் சொல்றாரு, நான் உன்னை இப்ப சொன்னேனே, உன்னை அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போது கண்டேன். இங்க அந்திரையா கூட வர்றதுக்கு முன்னாடி தலைவர் எங்க இருந்திருக்காருன்னா, ஒரு அத்தி மரத்துக்கு கீழே நின்று ஏதோ கதை பேசியிருக்காரு, நின்றுருக்காரு. அங்க நின்றுருக்காரு, ஏதோ பேசினாரா பேசலையான்னு அவருக்கு தெரியாது, அங்க நின்றுருக்காரு. அத்தி மரத்துக்கு கீழே ஒரு கூட்டத்துல ஏதோ ஒண்ணு நின்றுருக்கலாம். ஏசு சொல்றாரு, அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போது கண்டப்பா. நம்மளால சரண்டர் ஆயிட்டாரு. ஐயோ நீ தீர்க்கதரிசி, நான் வந்து உன் அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போது கண்டேன்னு சொல்றதுனால நீ என்ன விசுவாசிக்கிற, ஆனா இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் பாரு. இன்னையிலிருந்து மனுஷகுமாரிடத்தில் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதை நீ காண்பாய். இந்த நாள் முதல் நீ பார்ப்ப. இப்ப தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, வேத வசனத்தை அறிந்த ஒரு மனிதன் யாரிடத்துல தேவ தூதர்கள் ஏறுவார்கள், யாரிடத்தில் தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள்? மேசியாவினிடத்துல மாத்திரம்தான், இரட்சகரிடத்துல மாத்திரம்தான் என்று நாத்தான்வேலுக்கு தெரியும். You know well about the verses, the Bible verses. வேத வசனங்களை அவன் அறிந்திருந்தான், விசுவாசித்திருந்தான். ஆண்டவர் மேலுள்ள வார்த்தையில விசுவாசம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நாத்தான்வேலை நீ எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அவருடைய அடக்கத்துக்கு வருகிறான். ஆனா அதுக்கு இடையில வந்தானா அப்படின்னா வந்திருக்கான். பல நேரங்கள்ல ரகசியமாய் இரவு நேரத்துல ஒரு வேத பண்டிதர் வெளியரங்கமா வந்து அவர்கிட்ட பேச முடியாது, அதனால இரவுல அவரை வந்து சந்தித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பு அவர் வந்து அவருடைய அடக்கத்திற்கு அரிமத்தி ஊராளாகிய யோசேப்பு வந்து அந்த உலக பாடியை கேட்கும் போது நாத்தான்வேலும் கூட இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல எவ்வளவு பாண்டிங் இருந்ததுன்னா, விசுவாசம் இருந்ததுன்னா, கடைசி வரலையும் நின்றான். சீசலோட ஓடிட்டான். நம்ம சீசல் எவ்வளவு கூட நிக்கல, பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், எல்லாம் எஸ்கேப். அவர் அடக்கம் பண்ணதை வந்து பார்க்க கூப்பிட்டப்பதான் வர்றாங்க. அவர் வச்ச இடத்துல அவரை காணலன்னு பேதுருக்கிட்ட வந்து சொன்னப்பதான் ஓடுறாங்க, எங்க வச்சாங்க, எங்க போய் பார்ப்போன்னு. அது வரல அவர் வச்ச இடத்த அவங்க போய் பார்க்கல. யோசிச்சு பாருங்க, ஒரு விசுவாசம் வந்துட்டா பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் காண்பிக்க ஆரம்பித்து விடுவார்.
உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஏன் இதை சொல்றேன்னா, இன்றைக்கு ஆண்டவர் என்னை காண்கிறாரா, என்னை விசாரிக்கிறாரா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்க, இந்த பிரச்சனையில் நான் தவிச்சிட்டு இருக்கிறேனே, இது அவருக்கு தெரியுமா அப்படிலாம் நீங்க கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்கல்ல. எத்தனை காலம் ஆச்சு, இன்னும் எனக்கு பதிலே தரலையே அப்படிலாம் நம்ம புலம்புறோம்ல. ஆண்டவர் இந்த புலம்புகிறவர்களுக்காகவே இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை கண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்க கிச்சன்ல நிற்கும்போது பார்த்துருக்கலாம், கம்பெனியில வேலை செய்யும்போது பார்த்துருக்கலாம், வாகனத்துல வரும்போது பார்த்துருக்கலாம். எந்த நிலையிலுமே கர்த்தர் உங்களை கவனித்திருக்கிறார். நாத்தான் வேலை அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது கண்டேன் என்று சொன்னாரு. அந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல இருந்து ஒரு ஏக்கப்பட்டு பெருமூச்சு விட்டிருந்தாலும் கர்த்தர் அதை கவனித்திருக்கிறார். இன்றைக்கு சொல்ற, நீ விசுவாசித்தால் இதிலும் பெரிதானவைகள். நான் உன்னை மேன்மைப்படுத்துறத, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறத, நான் உயர்த்துகிறத காணப்போகிறாய். உன் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்கிறதை கேட்க போகிறாய். நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறதை நீ அனுபவிக்க போகிறாய். இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், கல்யாணம் எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு குழந்தை இல்லை, வயசாயிடுச்சு, இது எப்படி? ஆபிரகாம் கிட்ட போய் கேட்கணும், வயசாயிடுச்சப்பா, சாராளுக்கு 89 வயசு, உமக்கு 99 வயசு, குழந்தை பிறக்குமா? ஏசுதான் 99 வயசுல பேசுறாருங்க உற்பத்தி திட்டத்துல. அவன் நகைக்கிறான், 89 வயசு கிளவிக்கு அப்படின்றா. கர்ப்பமே செத்து போச்சியா? ஆண்டவர் அந்த கர்ப்பத்துல, செத்த கர்ப்பத்துல தான் உயிர் மீட்சி தந்து ஒரு பிள்ளைய தர்றார். இந்த செய்தி கேட்டு உங்களுக்கு யாருக்கு 89 வயசு 90 வயசு ஆகலைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஐயோ எனக்கு குழந்தை இல்லை, என் பொண்ணுக்கு 10 வருஷமா பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறோம், ஒன்றும் கிட்டலை, ஒன்றும் கிடைக்கல. நீ விசுவாசி, நன்மையானதை பெரிதானவைகளை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நடப்பிப்பார். நீங்க ஆச்சரியப்படுகிற விதத்துல இருக்கும், நீ ஆச்சரியப்படுகிற விதத்துல இருக்கும். நான் அப்ளிகேஷன் போடுறேன், வேலை இங்க கிடைக்கும் அங்க கிடைக்கும்னு நினைக்கிறேன், நான் விரும்புகிற வேலை எங்கேயுமே கிடைக்கல, எனக்கு வேலையே தரமாட்டேன், எனக்கு இதை பார்த்தோன்னே இல்லை இங்க இல்லை அங்க இல்லைன்னு என்ன அலக்கழிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எப்படி நீங்க சொல்றீங்க கவலைப்படாம? நான் என்ன பண்ணேன், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் என்ன செய்யனே தெரியல. கவலை கொள்ளாதிருங்கள், அவர் உங்களை காண்கிறவர். நாத்தான் வேலை கண்டவர், ஆகாரை கண்டவர் உங்களை காண மாட்டாரா? உங்களை காண்கிறவர் ஒரு அற்புதத்தை, பெரிய நன்மைகளை செய்ய போகிறார். நீங்கள் சாட்சியாக நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென்.